சொல்லியிருப்பேன். அதாவது எனக்கு காலேஜ் படிக்கும்போதில இந்த டயலாக் என் வாயிலேருந்து வந்தது. அது எப்படி வந்ததுன்னலாம் எனக்கு தெரியாது. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் பழகுறப்போ கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, அவங்க கூட பழகாதன்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க நிறைய பேர் இருக்கப்போ. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்காதவங்களா இருந்தால் நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, அவ்வளோலாம் பயப்பட்டு பவுண்ட்ரிஸ் எல்லாம் போட்டுக்க வேண்டியதில்லை, ஸ்ட்ரிக்டாக அவங்க கூட பேச வேண்டியதில்லை. ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். யாரும் வந்து அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு கெட்டவங்களா எனக்கு பார்க்க பிடிக்காது. அது கஷ்டமாக இருக்கும். அவங்களால் நமக்கு பாதிப்பு வரும். அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பழகாமல் இருக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் சின்ன வயசில் இருக்கும். ஒரு தள்ளி நிற்கிற ஒரு மனப்பான்மை, பேசாமல் இருக்கிற மனப்பான்மை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கூட கேட்காம அதை அந்த ப்ராப்ளத்தையோ சொல்யூஷனை நோக்கியோ யோசிக்காமல் இருக்கிற தன்மை நம்மளை அவங்கக்கிட்டேருந்து விலக்கி வச்சுருக்கோம். நான் சொன்னது வந்து அந்த நேரத்தில் பதில், அவங்க எப்படியாவது இருக்கட்டும், 1% நல்லது இருந்ததுனால அது மூலமாக போய் அவங்கள மொத்தமாக நல்ல தன்மையை வெளிக்கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை, இன்டென்ஷனும் இல்லை. இந்த நம்பிக்கை ஒரு பிலீஃப் மாதிரி இது எனக்கு இருந்தது. நான் வந்து இதை வந்து அப்போ புரிஞ்சுக்காமல் சொன்னேன். எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, இது எப்படி உண்மையோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மக்கிட்ட 1% கெட்டது இருந்ததுனால யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க நமக்குள்ளே இருக்கிற மொத்த கெட்டதையும் வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்படி வர்றப்போ அதை நம்ம செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தாமல் நம்ம மூலமாக வெளிப்படுற கெட்டதை கூட நம்ம பார்க்க ஆரம்பித்து அதை வந்து நம்ம உடம்புலேருந்து அந்த விஷயத்தை நம்பன்ற தன்மையிலேருந்து அதை நீக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த 1% தன்மை கூட அவங்க புதாகரமாக்கி வெளியே வரப்போ அது நம்மக்கிட்ட இந்த வெளியில் போயிடும். வெளியே போக அனுமதி பண்ணணும். அப்படி இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் செயல் விலைகளை கொண்டு வந்து இன்னும் நிறைய கெட்டதை ஆக்கிக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போது அதை இன்னும் நம்மக்கிட்ட இருந்து அந்த 1% கெட்டது கிட்ட போய் மொத்தம் 100% நல்லதாகிடுறதுன்ற ஸ்டேஜில் தான் இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. 1% வழியாக உள்ளே போய் அவங்களோட எல்லா கெட்டதையும் தாண்டி அந்த 1% விஸ்வரூபமாக்கி 100% நல்லதாக வெளிக்கொண்டு வர முடியும்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். பெரிய வீடியோவில் அந்த 16 மினிட்ஸ் இருக்க வீடியோவில் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போன பிறகு நம்ம ஆற்றல் அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க ஆற்றல் அவங்களுக்குள்ளே நம்ம ஆற்றலும் அவங்க ஆற்றல் கூட இணைஞ்சிருந்து அவங்களோட அந்த 1% நல்லது மூலயமா 100% நல்லதாக வெளிக்கொண்டு வர முடியும்ன்ற ஸ்டேஜ் நமக்கு இந்த 100% இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் கிடைக்கும்னு புரிஞ்சது. அப்போது இதை நம்ம ட்ரையல் பார்க்கலாம்னு தோணுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் 2 பேர் கூட நம்ம குழந்தைங்க கூட சில விஷயங்களில் ஒரு விஷயம் நெகட்டிவாக தெரிகிறப்போ அவங்கக்கிட்ட அந்த தன்மை மேலே நம்ம இந்த ஆற்றலை கொடுத்து பார்க்கலாம். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலான்றதை நம்ம பார்க்கலாம். அதான் தான் சொல்லுவாங்க, முகமது நபி எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன விஷயத்தில் திருத்திக்கிட்டு ஒரு இனிப்பு சாப்பிட்றத பற்றி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அந்த குழந்தைக்கு நான் அட்வைஸ் பண்ண தான் அது கேட்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம க்ளீன் ஆகிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறப்ப தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க அந்த விஷயத்தில் சரியாவாங்கன்றதை சொல்ல வந்திருக்காருன்றதை எனக்கு இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி.